வணக்கம். வணக்கம். ஓகே, ஆக்சுவலி லட்டு பாவங்கள் ம். போட்டு வித்தின் ஐ திங்க் 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே எடுத்துட்டாங்க. ஆமா, அது நானும் என்னன்னு பார்த்தேன். கூட நான் வீடியோ பார்க்கல. நீ பாத்தியா? இல்ல, ஃபுல்லா நானும் பார்க்கல. ஃபுல்லா பார்க்கல. நான் ஆக்சுவலி நானும் நினைச்சேன், சரி நம்ம டைரக்டா வீடியோ பார்க்கும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை ஓப்பனே பண்ணல. வந்து பார்த்தா அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால அவசரமா போட்டாங்களா இல்லை இது ஷெட்யூல் படி போட்டிருக்காங்களான்னு தெரியல. பட் லட்டு பாவங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் அது கரெக்டாக தப்பான்னு தெரில. எப்படி சொல்கிறது, ஒரு கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் வேலை வைக்கிறதே தப்பா இல்லை ஏன் அதை டேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னு தெரில. பட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அவங்க வேற மாதிரி ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பேசவே கூடாது இதை பற்றி. யார் ஆக்சுவலா இது பண்ணது? அவங்க இது லட்டு பாவங்க அந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கனால சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்லி நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த சைட்லேருந்து ஆந்திரா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண வச்சாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ப்ராபபிளி அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக சொல்லுவேன். பட் அதையும் கேட்டுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணி யார் நம்மளை கிரிட்டிசைசம் வச்சாங்களோ அவங்களே இவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க நெக்ஸ்ட் கவர்மெண்ட் நடத்தணும். அப்போ தானே அது ஒரு நல்லா இருக்கும், பாசிட்டிவ் வேல இருக்கும், இன்னும் நல்லா அவங்களுக்கு கிடைக்கும். ஐ மீன் மக்கள் சப்போர்ட். சீரியஸ்லி சொல்கிறேன் அதுக்காக. பட் ஒய்ஃப் போட்டாங்க பாவங்கள், ஹஸ்பண்ட் பாவங்கள் போட்டாங்க, அடுத்து மாமியார் மாமியார் இன்னும் மாமனார் மட்டும்தான் பேலன்ஸ். அது போடலாம். இன்னும் அம்மா பாவங்கள் இருக்கு, அது பார்க்கணும். நெக்ஸ்ட் அம்மா பாவங்கள் வந்துருச்சா? ஆமா, ஏற்கனவே வந்திருக்கல. அம்மா ஐ திங்க் அந்த ஃபோன் மறந்துச்சு எனக்கு. சரி, இப்ப மாமியார் அப்போ போடுவா. Let's see. அறிவு இருக்கு அவனுக்குலாம். மேக்ஸிக்கு யாராவது பேண்ட் போடுவாங்க, மேக்ஸிக்கு யாராவது துண்டு போடுவாங்களா? சால் போடுறாங்க. மேக்ஸினா மேக்ஸ் கூட போய் போட்டோ வைப்பாங்க. ஒரு லூஸ் கார் விட்டு ஒரு ஃபேஷனபிளா வர்றது இல்ல. அப்படியா? லூஸ் மாதிரி வந்து லூஸ். ஏய், நான் லூசா உங்க அம்மா லூசா? உங்க அம்மா என்ன பண்ணா? அங்க பாரு. வித்யா அத்தை, வித்யா அத்தை பின்னாடி பாருங்க போட்டோ. நின்னுக்கிறியா? இன்னும் கிளம்பாம போய் டக்கு Dress போட்டு கிளம்பி போ. கிளம்பி ரெடி. கிளம்பிட்டியா? ஆமா. திரும்ப என்னது இது? மேக்ஸிட்ட இத போட்டுட்டு வெளிய போறியா? ஆமாத்த. இத பேண்ட் எங்க? மேக்ஸிக்கு பேண்ட்லாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. இதெல்லாம் சென்னையில வேணா அப்படி போட்டுக்கிட்டு போகலாம். நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு. ஊருக்கு வந்தா ஊருக்கு வந்தா ஊருல மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். மாமனார் கோவப்படுவார் பாத்துக்க. போமா பேண்ட் போடுமா போமா. சும்மா என்ன ரொம்ப சிரிக்கிறீங்க? ரொம்ப கனெக்ட் ஆகுதோ? என்ன கோத்தோட பாக்குறீங்களா? இல்ல, ஆரம்பிச்சதுல இருந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன். போட்டேன். என்னாச்சு? போட்டேன். போட்டியா? பேண்ட் போடு. ஷாலு? மேக்ஸிக்கு ஷால் போட மாட்டேன். போட்டோ ஏன்கிட்ட உன் மாமாட்ட பேசிக்க. அதெல்லாம் நீ அவர் மோசமான டென்ஷன் ஆயிடுவாரு. இப்படி அழகா லட்சணமா இருக்குவாரு. போட்டுக்க. அப்படி போடுமா. தாலி எங்கடி? தாலி உள்ள இருக்கு. தலைவிரி போலாமாயோ மாதிரி போய்க்கிருக்கேன். எங்க போய்க்கிருக்க நீ? அதான் இல்ல பொட்டு வைமா. பொட்டு வச்சா லூஸ். பொட்டு வைமா. உன் மாமனார் கோவப்படுவாருமா. அவர் குணம் பேசிக்கிருக்கு. போமா. மாமனார் சொல்றாங்களோ இல்லையா? அவர் பேரை சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேக்னிஃபையிங் கிளாஸ், பூத கண்ணாடி. எதுக்கு? பொட்ட தேடுறதுக்கு. என்ன பொட்டு? என்ன பொட்டு? நல்லா பெருசா இங்க பாருமா. இங்க வாமா. இப்படி இல்ல இப்படி பாருமா. சரி, அவங்க வீட்லயும் வைஃப்ங்க இருக்காங்கல்ல. மாமனார் குணம் தெரியாம முடிய அள்ளி முடிச்சிட்டு போ. சொல்லு. லூசா லூஸ் என்ன பண்ணுறீமா? பாரு இப்ப லூஸ் என்னம்மா இப்ப எந்திரிச்சா? இப்பதான் 30 போடுவா. வேணாம் நான் அது ஏன் தாலி ஏன் அவ்வளவு கழுத்தன இருக்கு? சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏத்த நீங்களும் திருப்பி கூட்டிட்டு இல்ல, எனக்கு ஒரு கூட்டணும் போல இருந்துச்சு. அதனால கூட்ட. நான் கூட்டிட்டு நாங்க இல்லம்மா. அதெல்லாம் ஏன் நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ போ டிவி பாரு. நான் தான் கூட்டிட்டேன்ல. இல்லம்மா, நான் கூட்டிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. எனக்கு அது கூட்டினாதான் எனக்கு மன சாந்தியா. டேய் இங்க வாடா.
என்னடா உங்க அம்மா என்ன உங்க நம்ம வீட்டுக்கு டாக் ஏதாவது சொல்லுவாங்க பாருங்க. கூப்பிடாதான்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. சொல்லி வாய முல்ல. நான் கூட்டினேன் திருப்பி திருப்பி கூட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்னா சும்மா உங்களுக்கு கூட்டுறது வந்து கூட்டிருப்பாங்க. வேலை இல்ல சரி சும்மா இருக்கனால சரி கூட்டலாமேன்னு கூட்டிருப்பாங்க. வீட கூட்டணும்லாம் இல்ல, என்கிட்ட சண்டை போட்டு எல்லாமே கூட்டணும்னு இருக்கு. ஆமா அந்த எல்லாமே கூட்டிங்க டெய்லி. தள்ளுங்க, என்ன பேசிக்கிறீங்க? இல்ல இன்னொரு வாட்டி கூட்டலாமான்னு பேசிக்கிறேன். மாப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரி இப்பதான் போட்டு குறுக்க வந்து நல்லா வீட்டுல பளபளன்னு இருக்கு. நான் ஒரு வாட்டி போட்டுக்கிறேன். வீடு நிறைய வேலை பாக்குறேன். அப்படி குத்தி காமிச்சிட்டு அவங்க வந்து கூட்டுறாங்க, திருப்பி மாப்பாங்க. நீ செய்ய விட்டுரு. அவன் எங்க அம்மா செஞ்சுட்டு எதுக்கு நான் செய்யாம இருந்து நான் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணாம இருக்கேன்னு சொல்றது. அப்புறம் நான் பண்ண வேலையெல்லாம் அவங்களும் திருப்பி பண்றாங்க. சரி சரிங்க. சரி சூப்பரா பண்றாங்க. ஆமா. என்ன என்ன உங்க அம்மா நீங்க சேர்ந்துக்கிட்டு நான் சேர்ந்து பண்றேனா? குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை, சுற்றம் பார்த்தால் குற்றம் இல்லை. உங்க அம்மா போய் சொல்லுங்க. சும்மா ஏனச்சி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்னத்த அத பேசிக்கிட்டு இருக்கோம். தள்ளுங்க தள்ளுங்க. என்னத்த இந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சிட்டியாமா? துவைச்சிட்டு எப்ப துவைச்சது? முந்தானி துவைச்சு காய போட்டு எடுத்து அப்படியா? சரி நான் ஒரு வாட்டி துவைச்சுக்கிறேன். ஏம்மா, சும்மா எது என்னம்மா நீ என்ன போட்டு துவைச்சதை எப்போ துவைச்சிருக்க நீ? உங்களை ஏதாவது சொன்னாடா நானு? இல்ல. நேத்து படத்துக்கு போனீங்க ஏதாவது சொன்னானா? இல்ல. நான் போகல வரல ஏதாவது கேட்டனா? இல்ல. துவைச்சு போடுறது எனக்கு ஹாபி. நான் துவைச்சு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? துவைச்சு போட்டுறேம்மா. நீ நல்லா பேசிக்கிட்டே இரு. சரி நல்லா பேசுமா? பேசு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. நான் போய் பேக் பண்றேன். ஏய் என்ன இருமா பேசிக்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பேசிக்கலாம் பேசிக்கிறேன் இருமா. இல்ல பேசலாம் முடியாது. இருமா. இதுக்கு மேல என்ன பேசுறேன்? அம்மா என்னைக்கு பெட்ஷீட் தனியா துவைச்சாங்களோ அன்னைக்கே புரிஞ்சு போச்சு. அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க வாடா. அம்மா அந்த இது மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. என்ன சவுண்ட் கம்மியாயிருச்சு. அம்மா பாத்துக்கம்மா. அம்மா என்ன கண்ணு வச்சிட்டு இருக்க? இல்ல ஒரே எரிச்சலா இருக்குமே. காலையில வேகமா எந்திரிக்கணும். அப்படியா? 8 மணிக்கு எந்திரிச்சா? ஆமா டைலாக். அப்படியா? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 8 மணிக்கு எந்திரிச்சா? நான் 6 வாயை திறக்கிறேன். 8 மணிக்கு எந்திரிச்சா வயித்தை வலிக்கத்தான் செய்யும். அப்புறம் எப்படி விளங்க? என்னம்மா அவன் சாப்பிடாம போறான்? அவர் காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆமாமா, நீ 6 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சினாத்தான் அவன் 8 மணிக்கு சாப்பிட்டு போக முடியும். எந்திரிக்கிறதே 8 மணி. 7:45 எந்திரிச்சு அப்படி எனக்கு ஒரு ஆக்ஷன் போடுறேன். நான் சமைச்சா வேகமா எந்திரிக்கவும் மாட்டேங்கிறேன். என்ன அவங்களுக்கு சிரிப்பு வருது. இல்ல கால் பிடிச்சிக்கிட்ட லேஸ் அங்கிருந்து பிடிக்குமே. எந்திரிக்கல. காலையில வெள்ளன தெரிய போகுது உனக்கு. அறிவு இல்ல. காலை 10 மணிக்கு எந்திரி பண்ணிட்டு போகுது. என்ன காமெடி எடுத்துட்டு போகுது. நான் சொல்லிக்கிட்டு என்ன ஒரு வேலையும் பார்க்கறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல. அப்படியே அர்த்தம் கலந்து பேசுற மாதிரியே இருக்கு. அத்தை என்ன முடியெல்லாம் ஒரே கொட்டுது. என்னன்னே தெரியல. முடி எல்லாம் கொட்டுதா? அவ்வளவு கொட்டுது. அப்படிலாம் கொட்டக்கூடாதுமா. வீடான வீட்டுல அப்படி முடி கொட்டலாமா? காலையில தூங்கி எந்திரிக்கணும் வேகமா. ஆமா கண்மணிக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. எனக்கு வந்து தொங்கி பாரு என் முடிய பத்தியா? என்னத்த வந்து உன்னையோட அதிகமா காலை படத்தை பொண்ணோட அதிகமா தானே இருக்கு. ஆமா அப்படித்தான் இருக்கும் மண்டை. ஏன்னாக்கெல்லாம் இப்படி எடுத்து விட்டேன்னு வச்சுக்க கார்த்தியா சீக்கா விளம்பரம் மாதிரி கிளுகிளுன்னு தெரிஞ்சேன். நீ எங்க இருந்து ஒண்ணும் தேர்றதுல. நாங்கெல்லாம் எங்க மாமியாருக்கு முன்னாடி எந்திரிச்சு சமைச்சு எல்லா வேலையும் பார்த்தது அந்த பலன் அந்த காலத்துல உங்க அப்பா வளர்ந்துக்க முடியுமா? நான் இல்லைன்னா நீ ஏமாந்துட்ட. நீ சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீ இப்படியே போட்டு எந்திரிக்கல வந்துக்கலாம் பேசினா என்ன பண்றது? டைம் பத்தி நீ பேசிட்டே எந்திரிக்கிறத பத்தி நீ பாத்துக்க. இங்க பாரு கால் பண்ணா பாரு. எதுக்குங்க கால் பண்றா? எல்லாம் அதான் இதுக்கு கால் பண்றா? ரூம்க்குள்ள இருந்து எதுக்கு உனக்கு வந்து சாவி குடுக்குறா? நீ தேவலாம் பேசிட்டு இருக்க நீ. நீ பாத்துக்க. நீ தேவலாம் கையா ஆட்டுறது கூட நீயா பேசுற மாதிரி இல்ல. இப்படி இப்படி அடிக்க ஆமா இப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவன் சாவி குடுக்குறா. நீ ஆடு இல்ல தாய் உள்ளத்தை கேவலப்படுத்திட்டு மனசு கஷ்டமா போறேன். உன் தம்பி வீட்டுக்கு போறேன். ஆமா ஆமா மாதிரி இடம் ஒண்ணு பாத்துட்டு இருந்தோம்ல. முடிஞ்சிரும் போல் இருக்குது நமக்கு. 11 சென்ட் அப்படியா? வீடு இருக்கு. 3 வீடு அப்படியே கட்டிருக்காங்க. வாடகைக்குள்ள விட்டுக்கலாம். நம்ம வாங்குங்க. காசு பத்தலாம் சொல்லுங்க, நகையை வச்சு தந்துடுறேன். எல்லாம் ரைட்டு. யார்ட்டையும் சொல்லாத. முதல்ல முடியட்டும். வாங்கிட்டு அப்புறமா நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் என்ன கான்செப்ட் தெரியலையே. ஹலோ மாப்ள அத்தா எப்படி இருக்கீங்க? வீட்ல இருக்கு சொல்லு. என்ன இது வண்டவாசி பக்கத்துல ஏதோ இடம் பாத்திருக்கீங்க போல. போனா
வந்தவாசில 11 சென்டா? ஆமா 11 சென்ட். நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கோ? ஆமா நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. போர் வந்து இருக்கு, தண்ணி ஆல்ரெடி போட்டே வச்சிருக்காங்க. எப்படி கட்ட போறீங்களா? என்னது இவகிட்ட சொல்லாத விஷயத்துல சொல்றாங்களே. அதான் உங்களுக்கு அது வீடு வந்து தெருமுக்கு வருது. ஒண்ணுமில்ல, லேசா பிள்ளையார் கோயில் வச்சு விட்டுறோம் லைட்டா. சரி சரி. அது அங்க போறதுக்கு நீங்க மதுரை பக்கத்து நம்ம ஊர் பக்கத்து இடம் வாங்கி போட்டீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும்ல. டெவலப் ஆகுமா? ஏன் செட்டில் ஆகி வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க மகளை பக்கத்துலயே வச்சு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இல்ல இங்க வந்திருக்கு இடம். நான் இங்க வேலை எனக்கு எல்லாமே வீடு கிட்ட எல்லாம் இங்க அதான் அதான் நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு வாங்குனீங்கன்னா மதுரை பக்கத்துல வாங்குங்க. கட் பண்ண முடியாதுல. சித்தாப்ல உனதான் யாருன்னு சொல்லாதான் சொல்லிருக்கேன்ல. எங்க நான் யார்ட்ட டக்குனு சொல்றேன்னா ஒரு செண்டு என்ன பேசிங்க இருக்கு, போர்ல இருக்கு, போர்ல எவ்வளவு தண்ணி இருக்குங்க பத்தி உங்க அம்மா தான். நீங்க என்ன சொன்னீங்க? நமக்குள்ள இருக்கட்டும் தானே. நமக்குள்ளதான் சொன்னா எதுக்கு உங்க அம்மாட்ட சொன்ன அப்புறம்? ஏன் இப்ப நமக்குள்ளனா எங்க அம்மா இல்லையா நமக்குள்ள? எப்படா வரும் நமக்குள்ள? கொஞ்சம் போ. அவ சொல்லல. அவன்கிட்ட கோபப்படாதீங்க. இல்ல கோபப்பட அவ அதெல்லாம் எதுவுமே சொல்றது இல்ல. ஏன் சொல்றாங்க? நான் சொன்னேன் அதெல்லாம் டீடைல் யோசிச்சுட்டு நீங்க லெஃப்ட் சைடு போறீங்க, கையில கருப்பு கலர் வாட்ச் கட்டிருக்கீங்க, இப்ப ரைட் சைடு கையை மாத்திட்டீங்க, அங்கக்குள்ள டீயை குடிச்சிட்டு கப்ப வச்சிருக்கீங்க, அந்த கப்பு கீழ கொஞ்சம் லைட்டா டீ ஊத்தி இருக்கு. இவ்ளோ டீடைலா சொல்லுவாங்க. வேஸ்ட் ஆயிருக்கும். இல்ல 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 என்ன மாப்ள ஏதோ ஒன்னு சொல்லுவா. அப்ப ரொம்ப தலைய ஆட்டாதீங்க. அழுக்கு வைக்க போகுது. சரி சரி. ரொம்ப வாயை புலக்காதீங்க. சிசிடி இது வச்சிருக்கா. இன்னும் எல்லாத்தையும் வீட்ல இருக்கணும் ஏன் வீட்ல இருக்கணும். அத்தா ஆமா மாப்ள ஏதோ கோச்சுக்காதீங்க. கோச்சுக்கல கோச்சுக்கல. ஆமா சைடா கைய அப்படி வச்சு பேசாதீங்க. கைய அப்படி போன் கீழ வச்சு போன் வெடிக்குதான். லவுட் ஸ்பீக்கர்லயே போட்டு கீழ வச்சே பேசுங்க. சரி சரி. ஆமா ரொம்ப போன் யூஸ் பண்ணாதீங்க மாப்ள. பாத்ரூம்க்கு போறப்ப போன் எடுத்து இருக்கீங்களா ரொம்ப ஃபீல் பண்றா சொல்லி சொல்லி. சரி சரி. அப்படி என்ன பாப்பீங்க நீங்க? இல்ல அது அது இல்ல தர நான் பேசுறதா. அப்படி என்ன பாப்பீங்க நீ? கரெக்ட்டா ஒவ்வொரு மாட்டா அடிக்குறாங்களே. ஏய் என்னங்க? என்ன உன்கிட்ட பேசுனா டக்குன்னு சொல்ற. போன கேப்ல கரெக்ட்டா கால் வருது. நான் சொல்லல இல்லங்க. இருக்கு. லைன்ல இருக்காங்க. லைன்ல இருக்காங்க. அத்தா என்ன மாப்ள? சரி சரி. வாங்க வீட்டுக்கு வாங்க. எப்படி வச்சு வாங்க. நீதான் சிசிடிவி. ஏய் நீதான் இந்த வீட்ல சிசிடிவி இருந்து உங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏன் எங்க அம்மா என்ன சொல்லக்கூடாதா? எங்க அம்மா என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆஹா வம்பளுக்குறாளே பிரச்சனை எப்ப சாக்க வம்பளுக்கு. சாரிமா அதிகமா அதான். என்ன சாரி? நீங்க எங்க அம்மாட்ட சாரி கேட்கலங்க. என்கிட்ட கேட்காதீங்க. அவங்கள தான் நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஹலோ ஹலோ அதான் என்ன மாப்ள தப்பே பண்ணாம சாரி கேட்டுக்கிறீங்க. அப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு சரி என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி. இந்த வாரம் வீட்டுக்கு வாங்க. வரேன். நான் வரேன் இல்லனா நீங்க வரவே தேவையில்லை. எனக்கு எல்லாம் தெரியுது உங்களுக்கு. சரி சரி. ஐயோ இது வீட்டுல எனக்கு என்னது பிக் பாஸ் இது மாதிரி இருக்கு. அம்மா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சாரி சூப்பரா கட்டிக்கிறேன். அம்மால கட்டுற மாதிரி போட்டு விட்டான்டா. வரி என்னம்மா அளவு போடாம எத்தனை வருஷமா சமைக்கிறேன். அது சமைக்கிறேன். அது சமையல் அந்த மாதிரி வர மாட்டேங்குது. என்ன பண்றது? வயசாயிருச்சுல்ல. நான் நல்லா தான் பண்ணுவேன். ஆமா ஏமா இங்க வா. உப்பு தான் கொஞ்சம் கூடி போச்சு. மத்தபடி டேஸ்டா தான் இருக்கும். பரவாயில்ல. அதுல என்ன தெரியும்? பரவாயில்லையா? ரொம்ப வயசாயிருச்சு. நீ தான் இனிமே பண்ணணும். ஓ வேணும்ட்டு உப்பு அதிகமா ஊத்துமா. தெரியல என்ன. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. என்னாச்சு? உப்பா இருக்கு. உப்பா இருக்கா? தூக்கலா தெரியுமா? மாத்தி கொண்டு வரேன். என்னடா உப்பள்ளி கொட்டி விட்டான். உன் பொண்டாட்டி கை உப்பு நிக்கவே நிக்காது. கை உப்பு உப்பு கூட பார்த்து போட தெரியாது. அம்மாவுக்கே சமைக்க தெரியாதே. ஒண்ணு உனக்கு கூறுவாரே கிடையாது. கூறு பத்தல சமைக்க புரியாது. ஆமா உப்பு உருளைக்கிழங்க கட் பண்ணி போடு. சரியா இருக்கு போடு. கவனம் இங்க இருக்கணுமா? இங்க இருந்து குக்கு வித்து கோமாளி பார்த்தா எப்படி விளங்குவ? சமைக்கிறப்ப put your heart and soul into the சமையல். அப்பதான் உப்பு கூட விளங்குறதுக்கு இல்ல. பாத்து நீ இப்போ பார்த்தேன். நீங்க என்ன வாயில கை வச்சுட்டு அமைதியா இருக்கீங்க? எதுவுமே பேசாம இருக்கீங்க. டேஸ்டா இருக்கு. டேஸ்டா கடல் இருக்கும். இங்க தண்ணி இருக்கும்ல. அதை எடுத்து காய வச்சா உப்பு வந்துரும். ஆமா உப்பு பொண்டாட்டி கூட மதியம் அதிகமா போட்டாலே உப்பு அதிகம். உப்பு அதை அதிகம் போட்டால் தப்பு. இந்த உப்பு மாட்டி எல்லாம் தேவை உப்பு அதை அதிகம் போட்டால் தப்பு. இது இட்டாயிரம் இந்த பாட்டு. என்ன சாங்லாம் கம்போஸ் பண்றாங்க? இல்ல சாங் இல்ல. சினிமா பாட்டு பாடுறேன். அப்ப இருந்து பாட்டு பாடணும். நல்லா பாட்டு பாடுறாங்க. பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் உனக்கு என்ன பாட்டு புத்தகம் கொண்டு வந்தேன். நீ போ உள்ள போ. நீ போ. இல்லடா எனக்கு படுத்து கிடந்தேன். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. உன் பொண்டாட்டி போட்டுட்டாலே மீன் குழம்பு. அது மீன் குழம்பு இல்ல, உப்பு குழம்பு. ஊத்துக்குடி உப்பளமே ஒரு வாட்டி
சொல்லி சொல்லி காட்டிட்டே இருப்பாங்கல்ல. வாழ விடுமா சும்மா என்ன வாழ விடுமா? நான் விடல அவனா வந்து எவன் இடிச்சிட்டு இது பண்ணிருக்கான் எப்படி அவனா வந்து இடிப்பா ராங் ரூட்ல கேவலாம நீ பேசிருக்க என்னம்மா என்ன ஆச்சு? இந்த வண்டி யார் கொண்டு வந்து இடிச்சிட்டாங்க அம்மா, வண்டி அவனே சிவனேன்னு வேலைக்கு போயிட்டு வந்துருக்கான். அவனை போட்டு ஏமா டார்ச்சர் பண்ணிக்கிறேன்? நான் இங்க டார்ச்சர் பண்ணேன். அவனை ஏமா அவனே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கான் போல. என்னடா ஆச்சு? காலை உதறி விடுறா. ஏங்க எதுக்கு இப்ப தேவலாம நீங்க பாஸ்லன்றீங்க? நம்ம வீட்ல சரி சாப்பிட்டா நீ நான் கேட்டேன் அன்னைக்கு சரி இன்னைக்கு பார்த்தேன் அன்னைக்கு கடையை கேட்ட இன்னைக்கு கேட்ட நம்ம கையில காசு இல்லாத அப்ப இதெல்லாம் தேவை வீட்ல சாப்பிட்டா குஷன் பண்றது. பேசாத போ ஏன் நீங்க அப்படி என்ன செலவு பண்றீங்க? என்னம்மா என்னம்மா என்னப்பா பார்சல் வாங்கிட்டு வந்தேன் சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா இப்ப நீங்க சாப்பிட போறது இல்லையா? சாப்பாட்டுல தண்ணி ஊத்துனா காலையில கஞ்சியா குடிக்க போறோம். அப்படி இல்ல எதுக்கு தேவை? அவன் இதுவே ஏதோ அவங்க ஆசைப்பட்டு பண்ணா வாங்கிட்டு தப்புன்னு வந்திருக்கான். வரும். ஏன் போட்டுக்கிட்டு நீ எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணாத. நீ அனுசரிச்சு போமா. சரி சரி நீதான் பாத்துக்கணும். சரி சரி போமா அவன்கிட்ட போய் பேசு. இங்க பாருங்க முன்னாடிலாம் வாரத்துல ஒரு நாள் சொல்றீங்க இப்ப வாரத்துல 2 நாள் நீங்க குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. தலையோ வலிக்குதான் தலைய வலிக்குதா? Acting செமையா பண்ணாங்க இப்ப. வாங்க நான் இருங்க நான் போய் போட்டு என்னடா என்ன பண்ண என் பிள்ளை என்ன பண்ண? நான் எதுக்குமா எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே மூஞ்சிய பாருமா எப்படி இருக்குன்னு. உர்ருன்னு இருக்கேன். சண்டை எல்லாம் போட கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இருக்கவே மாட்டேன். ஆனா என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ல வர? ஆனா இந்த dialogue போட்டுருவாங்க. எதுக்கு சொல்றத கேளுமா. எதுக்கு வாயாடாத. இப்படிதான் என்கிட்டயே பேசுற. எப்படி நீ என் பிள்ளைகிட்ட பேசுவ? அடே என்ன வேணுமாடா? என்ன வேணும்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவ சொல்றதெல்லாம் மண்டை நீ ஏன் இருக்கிற? ஏன் கோவப்படுற? உனக்கு ஏதாவது குடிக்க என்ன சொல்ல அந்த போட்டு வர்றேன்டா. என் தங்கத்தை கொடுமைப்படுத்துறாங்களே. கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது. என்னது இவன் குடிச்சிட்டு ஹேங் ஓவர்ல சுத்திட்டு இருக்கு. நான் என்ன குடும்பப்படுத்தணும்? இவன் குடிச்சா சொன்னாலும் அவங்க ஆத்தா நம்பாங்க. ஜூஸ கொண்டு போய் கொடுமா. அந்த குடுக்குறேன். நீ பாத்துக்கிறது ஒண்ணும் சரியில்லம்மா. நான் பாத்து நீ வந்து சரிக்கு சரி நிக்காத. ஓ மூஞ்சிய பார்த்தாலும் நீ எப்பவுமே உருண்டுல இருக்க. எப்படி நல்லா இருக்கும்? அடே இங்க வாடா. ஏன்டா வாந்தி எடுக்கிற? உடம்பு சரியில்லையா? காய்ச்சல் அடிக்குதா? காய்ச்சல் அடிக்க போல வாந்தி எடுக்கிற. பாக்குறேன். A few moments later. இவங்க ஆக்சுவலி இதை பண்ணதான் இப்பதான் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஓகே முக்காவாசி பேர் வீட்டுல Family ல இதான் இதே நடக்குது. மாதிரிதான் லைக் அப் அண்ட் டவுன்ஸ் சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் மேட்ச் ஆகுது. அப்படி யாரெல்லாம் இதுல வர்ற மாதிரியே அனுபவிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சிலது எது மேட்ச் ஆனிச்சு அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. ஏன்னா நீங்க ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணணும், எது எது கம்மியா ரியாக்ட் பண்ணணும்னு. அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? No comments. ஓகே. Bye.